இன்னைக்கு நான் வைபிஎஸோட ஓப்பனிங்க்கு தான் போயிருந்தேன். அங்கே போய் சரி ப்ரொமோஷன் அங்கே இருந்த கேமராமேன் கிட்ட என்ன ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னு கேட்டால் அவங்க ஏன் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னையும் ப்ரொமோஷன் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. தினேஷ்னு ஒரு அண்ணா வந்திருந்தாங்க, அப்புறம் சுபி வந்திருந்தாங்க, அப்புறம் மஸ்தானி வந்திருந்தாங்க. ஸோ மஸ்தானி வந்து க்ளோஸ் டு ஹார்ட், என்னோடய ஹார்ட்டில் வந்து க்ளோஸ் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டேன். அந்த வெக்கப்பட்டு என்னையும் அந்த பிள்ளை வந்து வெக்கப்பட வச்சிருச்சு. அப்புறம் கலெக்ஷன்ஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். பசங்களுக்கு நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம், பரவாயில்ல, நமக்கு இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு எனக்கே கொஞ்சம் பொறாமை ஆகிடுச்சு. நீங்கள் கரூரில் இருந்தீங்க அப்படின்னா வைபிஎஸை போய் செக் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம். And this world ain't right, won't accept it. Negative energy, I expect it. Once it's in your mind, it's infectious. So fight for your life and reject it. You better give me space, I'm protective. My adrenaline spikes when I'm threatened. And if you stay in my way, I'm aggressive. Cause when there's no exit, பரவாயில்ல, கேமராமேன் என்னையும் நல்லா ஒரு ஃப்ரேமில் தான் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த சாரியும் எனக்கு வந்து கொஞ்சம் சூட் ஆச்சு, ஓசி சாரியும். ஸோ தேங்க்யூ சாரி கொடுத்த ஒரு தோழிக்கு, கேமரா எடுத்து கொடுத்த தோழனுக்கும் நன்றி. எண்ணம் போல் வாழ்க்கை, இந்த வேர்டிங்ஸ் வந்து என்னோடய வாழ்க்கையில் இன்னும் கரெக்டாக ஆப்ட் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு இது பார்க்க. உங்களோட ஆம்பியன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஓப்பனிங்க்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி கூட்டம், சரியான கூட்டம் இருந்துச்சு. செண்டை மேலே வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு நல்ல வைப்பாக இருந்துச்சு. உள்ளே போனோன்னு சவுண்டு வீட்டு அந்த இதெல்லாம் கேட்டோன்னா ஒரு வைப் ஆகிடுச்சு நம்ம வைப்ஸில். அங்கே வந்திருந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நடுவில் வச்சு நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் சென்னை மேலே வந்து எங்களையும் ட்ரை பண்ண சொன்னாங்க. ஆக்சுவலாக அது வந்து தெரியாது அப்படின்ட்டு மஸ்தானி ஒரு போட்டு கலக்கிட்டா.
அதுக்கப்புறம் நானும் ஒரு களத்தில் இறங்கி ஒரு கலக்கிட்டு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அண்ணா செண்டமேல் அண்ணா வந்து டான்ஸு சொல்லி தந்தாங்க. அவங்களோட பாரம்பரிய டான்ஸ் இருக்கும் இல்லையா, அது சொல்லி கொடுத்தாங்க. அது எங்களுக்கு வரலனாலும் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். செம்மையாக பண்ணாங்க அவங்க. அங்கிட்டு ஒரு வாக்க போட்டு நடந்துட்டு வீடியோ எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். அப்புறம் நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க அந்த கடையில் சார்பா. அப்புறம் அங்கே வரும்போது ரொம்ப கருப்பாக இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்துச்சு போக. ஐயோ என்னடா இப்படி இருக்கும் அப்படின்னு. பிகாஸ் நான் கோவா போன வைப்பில் வந்தேன்னா அதில் போய் அங்கே பாருங்கள் அந்த ஃபோட்டோவுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. அந்த ஃபோட்டோ ஆக்சுவலாக எடிட் கூட பண்ணல, கேமராவில் எடுத்த ஃபோட்டோ. மனசு கஷ்டமாயிடுச்சு. நானும் சரி டாட்டா பை பை சொல்லிட்டு வண்டியில் யார் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஏம்மா மது நீ வாமா பசியில் ரொம்ப உளம்புறமா அப்படின்னு சொல்லிட்டு கரூரில் ஒரு செம்மையான கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்கங்கள. நல்லா நாங்கள் சாப்பிட்டுட்டு டிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் புதுசு புதுசாக இருந்துச்சு, அதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நான் மஸ்தானி எஸ்கி எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணோம். டிஜே பார்க்குறீங்களா? சி எம்சி பார்க்குறீங்களா? ஹலோ எம்சி பார்க்குறீங்களா? சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். டாடா.